Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்ல ஈஸியா brownie எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு பவுல்ல 150 grams டார்க் சாக்லேட் எடுத்துருக்கோம். அது கூட 100 grams பட்டர் வந்து எடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஓடிஜில வச்சு நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 15 minutes வச்சுக்கலாம். சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மைதா வந்து 100 grams எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் 20 grams எடுத்துருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் பவுடர் சுகர் 100 grams எடுத்துருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே வந்து 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 எக் எடுத்துக்கோங்க. அந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஜலிச்சு வச்சுருந்த மைதா மாவு சுகர் எல்லாத்தையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த லம்ப்ஸும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 10 minutes 180 degree நான் வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம வந்து டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டின்னை இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கேஷ்யூவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். 30 minutes வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். கட் பண்ண ப்ரௌனியை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.